தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? சிறப்பா சூப்பரா அமோகமா இருக்கேன் மதேஷ். 2026 தேர்தலுக்கான ஸ்லோகன்கள் எல்லாம் ரெடி பண்ற மாதிரி தெரியுது. யார் இந்த சார்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, யார் அந்த தம்பின்னு ஒன்று கொண்டு வரீங்க, இன்னும் நிறைய ஸ்லோகன்கள் தயாரிக்கக்கூடிய வேலையில அதிமுக ஐடி விங் செயல்படுவதாக சொல்றாங்க. சரி, ஐடி விங் தலைவரையே கூப்பிட்டு கேட்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. உண்மையா இருக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். அது இந்த காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நறுக்குன்னு சுருக்கமா இருக்கணும். சொல்ல வர விஷயம் புரியணும். ஒரு மேக்சிமம் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு 10லேருந்து 15 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல ஒரு வீடியோன்னு போடலாம், என்கேஜ்மெண்ட் இருந்தது. வீடியோ ரீல்ஸாக மாறிச்சு. 45 வினாடிகள் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. இப்போ 45 வினாடிகள் கூட மக்களோட எண்ணங்களை கான்சென்ட்ரேஷன் வாங்க முடியல. 15 செகண்ட் தான். ஸோ நீங்கள் சொல்ல வர விஷயத்த 15 வினாடிகள் சொன்னீங்கன்னா தான் இப்போ மேக்ஸிமம் ரீச் சமூக வலைதளத்தில். அப்போ இது மாதிரி யார் அந்த தம்பி, யார் அந்த சார்னு உண்மையின் வெளிப்பாடு இந்த மாதிரி நாவலாக வச்சாதான் ரீச் இருக்கு. பொள்ளாச்சி விவகாரத்துல யார் அந்த சாருன்றதை அதை காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிஎம் ஒரு அறிக்கைலாம் கொடுத்திருந்தாரு. பாத்தீங்களா? சார்களுக்கு இப்போவாவது புரியுதா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாரு. இப்போ அடுத்த கேள்வி அதான வருது. எந்த சார்களுக்கு விருந்தாக இந்த மாதிரி ஒரு பெண்களையும் சரி குழந்தைகளையும் சரி எந்த சார்களுக்கு விருந்தாக்குவதற்காக இந்த மாதிரிலாம் நடக்குது? அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. எந்த சாருக்கு விருந்தாகுவதற்காக அந்த பெண்ணை இப்படி பண்ணாங்க? விசாரணை வரட்டும், விசாரணை முடிவுல நமக்கு ஒவ்வொன்றா வரட்டும், உண்மைகள் வெளிவரணுங்க, அதாங்க தேவை. அடிப்படை ஒரு விஷயம் தெரிஞ்சு அன்றைக்கு அந்த விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுதே இதில் உண்மை வெளிவருமா, இதுல மூடி மறைக்கக்கூடிய வேலை நடக்குதாங்கிறதே தெரியும். அரசியல் இயக்கத்துல இதான் 52 வருடங்களாக இருக்கு. அரசியல் இயக்கத்துல சும்மாலாம் எடப்பாடியார் எடுத்தவங்க அவசரப்படல, அறிக்கை கொடுக்கல. இந்த அரசினுடைய நடவடிக்கை எவ்வாறாக இருக்கிறது, போதுமானதாக இருக்கிறதா, இல்லை நியாயம் கிடைக்க பெறுமா, இல்லைங்கும் போது அடுத்த கட்டமா அறிக்கைக்கு அடுத்த கட்டமா போராட்டம்னு. இப்போ அரக்கோணத்தை அடுத்து தஞ்சாவூருக்கு போராட்டம்னு அறிவிக்கிறதுக்கான காரணம் காவல்துறை கையில் எந்த பவரும் இல்லை, ஏவல் துறையாக உட்காந்துருக்காங்க. நான் திமுகவோட இளைஞரணி இதில் இருக்கேன், எனக்கு உதயநிதியும் பயங்கர நெருக்கம், பார்த்துக்கோ ஃபோட்டோ இன்னொன்று நிற்கிற ஃபோட்டோவை பார்த்துக்கோன்னு சொல்லி ஜிஹெச்சில் போய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டரை மிரட்டி அந்த பொண்ணை தூக்கிட்டு வரா வெளியே. கல்லூரிக்கு வெளியில காருக்குள்ள இழுத்து போட அந்த பொண்ணோட ஜாக்கெட்டை கிழிக்கிறான். இதெல்லாம் கொடுமையோட இல்ல. இதற்கு திரு உதயநிதி அவர்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இல்ல, உதயநிதி அவர்கள் பேரை தப்பா பயன்படுத்துறாங்க, மேனிபுலேட் பண்றாங்க. இது வரைக்கும் நான் உதயநிதி பேரை எடுக்கல, உதயநிதி சொல்லல. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். நீங்க உதயநிதி இதுக்கு உதயநிதி இதே மாதிரிதான் இங்க சென்னையில ஒரு பீச் ரோட் நடந்துச்சுல்ல. ஒரு தனியார் ஏதோ கிளப்ல வேலை செய்யற ஒருத்தன் ஒரு பொண்ணோட மூஞ்ச பாரு பள்ளி மூஞ்சின்னு போலீஸ்காரர் கிண்டடிச்சு, யார் தெரியுமா, உதயநிதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. இது அடுத்த நாளைக்கு மணி அரசியல்வாதிகள் பேரை பயன்படுத்துறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேரை பயன்படுத்துறது நீண்ட காலமாவே இருக்கு. விவேக் படத்துல கூட ஒரு காமெடி வரும், பாத்திருக்கீங்க? நான் இது சீரியஸான விஷயத்த நான் காமெடியா சொல்லல. இது அந்த மாதிரி ஆட்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நான் கொண்டு போய் தண்டிச்சிடணும் வேகமா. பொள்ளாச்சியில எங்க பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு பொருந்தாதா? அதுக்கு தான் உதயநிதி மன்னிப்பு கேட்டாரு. அப்படியே இந்த வெக்கம் கேட்ட பரம்பரை கொத்திரிக்கும் இல்லைன்னா பொள்ளாச்சி கேஸ்ல அவர் சம்பந்தப்படுத்தி அவர் பையனை சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. தனக்கு ரத்த அடுத்தவங்க அந்த தக்காளி சட்னியா? அவர் கேஸ் போடார், ஹைகோர்ட்ல போய் கேட்டார்ல, உதயநிதி இனிமேல் பேச மாட்டேன், நான் ரைட்டிங்ல எழுதி கொடுத்து வந்தார்ல. இந்த மஞ்சள் பத்திரிகை ஒன்று இருக்கு, நக்கீரன் ஒரு மஞ்சள் பத்திரிகை. எத்தனை வீடியோ போட்டாங்க? 37 வாய்தா வாங்கியிருக்காங்க. அரக்கோணத்துக்கு அந்த பத்திரிகையிலேருந்து யாரோ வாய் திறக்குறாங்களா? ஏதோ பேசுறாங்களா? தஞ்சாவூருக்கு இப்போ எங்கள் அண்ணன் இப்போ அறிக்கை கொடுத்துருக்காரு, எடப்பாடியார் போராட்டம் அறிவிச்சிருக்காரு, பேசுறாங்களா? அண்ணா நகருக்கு பேசினாங்களா? 10 வயது சிறுமி சார், பேசினாங்களா? இல்லை கடலூரில் இந்த திமுக நிர்வாகி தாத்தா ஒரு 65 வயசு தாத்தா ஒரு 6 வயசு குழந்தைய கடலை உருண்டை கொடுக்குறேன்னு சொல்லி போய் கற்பழிச்சாங்க, பேசினாங்களா? எல்லாத்துக்கும் விடுங்க. காவல்துறையை சேர்ந்த 2 பெண்கள் இதே கனிமொழி நடத்தின கூட்டத்தில் மானபங்கப்படுத்தப்பட்டது, பேசினாங்களா? அவெல்லாம் எவ்வளோ உச்சக்கட்டத்தில் இருக்குன்னா கண்ணு முன்னாடியே தெரியுது. பெண்கள் குழந்தைகள் வாழ்கின்றதுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குங்கிறது உண்மை, 100க்கு 100 உண்மை. இது அரசியல் குற்றச்சாட்டு இல்லை, இது உண்மை சார். அந்த பொண்ணுக்கு 2வது கல்யாணம், முதல் கணவனோட விவாகரத்து கோரி கோர்ட்டில் நிற்கிது. இவனுக்கு 3வது கல்யாணம் சார். ஆமாம், உன்னை நான் கல்யாணம் பண்ணதே இவங்களுக்கெல்லாம் விருந்தாக்குவதற்கு தான் அப்படின்னு சொல்லி
பகிரங்கமாக அந்த பொண்ணை மிரட்டி அந்த உடம்பு ஃபுல்லாக கடிச்சு வச்சு துப்பாக்கி சூடு பண்ணி அவன் ஒரு சைக்கோ சார். நியாயம் கிடைக்கும் தான் நாங்களும் போராடுறோம். அரசியல் ஆதாயம் இல்லை. இந்த மாதிரி உடனே திமுக மாதிரி தூண்டி விட்டு வழக்கம் போல் அந்த வேலையெல்லாம் பண்ணல. நியாயம் கிடைக்க வேணும். அது இங்கே எம்எல்ஏட்ட வந்து அந்த பொண்ணு அழுகுது. நிறையக்குரிய எங்கள் எம்எல்ஏ அண்ணா அரக்கோணம் ரவி அவர்கிட்ட வந்து அழுகுது. சார் நியாயம் கிடைக்க செய்யுங்க சார். எனக்கு மட்டும் இல்லை சார், இது மாதிரி 20 பெண்கள் இருக்காங்க, அவன்கிட்ட 3 ஃபோன் இருக்கு, எடுத்து பாருங்க சார், காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது சார். இல்ல இது காவல்துறை கவனம் எடுக்கலன்றீங்களா? இல்ல ஒரே இல்ல இந்த கேஸ்ல காவல்துறை கவனம் எடுக்கலன்றீங்களா? அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டு அப்படி பேசாம என்ன தெரியுமா எஃப்ஐஆர் போட்டு இல்ல இது ஒரு அவமானமா போயிடும். நாளைக்கு ஒரு பொள்ளாச்சி மாதிரியோ வேற ஒரு சம்பவம் மாதிரியோ இது பேசிடக்கூடாது. விளக்கம் அந்த காவல்துறையோட விளக்கம் என்ன தெரியுமா? குடும்ப பிரச்சனை மாதிரி பேசுறாங்க. அந்த பெண்ணுக்கு முதலே திருமணம் ஆயிருக்கு, விவாகரத்து முடியாம அந்த பெண் இந்த திருமணம் பண்ணிட்டாங்க, சட்ட ரீதியா தப்பான். இவன் 3வது கல்யாணம் பண்ணா. திமுக இளைஞரணியில் இருக்கிறவங்க 3வது கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை. ஆனா அந்த பொண்ணு விவாகரத்து நிலுவையில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிருச்சான். அதனால அது குடும்ப பிரச்சனை. பாதிக்கப்பட்ட பெண்ணு அவரோட முதல் மனைவி கனிமொழி, 2வது மனைவி பேர் பாராவ என்னமோ, இது 3வது மனைவி. சட்டத்துல எங்க சார் இடம் இருக்கு? திமுகவை சேர்ந்தவனா இருந்தா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த பெண்ணுல வந்து ஒரு இஷ்யூவை யாருக்கு வேணா விருந்தளிக்கலாம். திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே நம்ம வந்து பொது பார்வை பார்ப்போம். பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வீதிக்கு வந்து கண்ணீர் விட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ வேற போட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், இஷ்யூவை பேசுவோம். இதுல வந்து கட்சி சாயம் பூசி இதுல அவங்களை இவங்க காப்பாத்துறாங்கன்றது, ஏடிஎம்கேவை இவங்க காப்பாத்துறாங்கன்றது, இது இல்லாமல் ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்கறதுக்கு என்ன வழி, அதை வந்து அதற்கான தண்டிக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் நம்ம பேசணும். நீங்க சொல்வது சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி ரைட்டு, கட்சி சாயம் பூச வேண்டாம். திமுகல அடிமட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து பெண்களை வந்து சார்களுக்கு விருந்தாக்குவதுங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயமா உங்க கண்டுபிடிக்கலையா? இதுக்கு ஆதாரம் இல்லாம நம்ம ஒரு விஷயம் ஞானசேகர் ஆதாரம் இல்லையா? ஞானசேகர் ஆதாரம் இல்லையா? இல்ல அதுக்கு எதுவுமே இப்ப வரைக்கும் வெளிவரலன்ற ஏதாவது ஒரு அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அப்ப சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம் ஸ்டாலினுக்கு? ஏன் பயப்படுறாரு? இந்த கேள்விதானே கேட்டோம். பொள்ளாச்சி குற்றச்சாட்டு வச்சீங்க, எங்க மரியாதைக்குரிய எங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அண்ணனே அவரோட பங்கனை இழுத்து பேசுனீங்க. இல்ல உண்மை வந்தது, உண்மையிலேயே அந்த கேஸ் எடுக்க சொல்றதுக்கு அழுத்தம் கொடுத்ததே அவர் தான், எஸ்பி கிட்ட அப்படின்னு. ஆனா அரசியல் சாயம் பூசி அதுக்கு ஆதாயம் கிடைஞ்சு சந்தோஷமா இருந்தீங்க. கிட்ட நாங்க போராட்டம் பண்ணனால சிபிஐ கொடுத்தீங்க, சிபிஐ கொடுத்தா தலை குனிவின்னு ஒரு அம்மா வந்து பேசுனாங்க, மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள். இப்ப நாங்க அதே தானே கேட்கிறோம். மடியில கணம் இல்லைன்னா சிபிஐ கொடுன்னு தானே கேட்கிறோம். இல்ல ஒரு இளைஞரணி நிர்வாகி எல்லாம் போய் காப்பாத்துவாங்களா என்ன? திமுக இளைஞரணி நிர்வாகி எல்லாம் போய் காப்பாத்துவாங்களா அந்த அரக்கோணம் சம்பவத்துல? வேற என்ன இது வரைக்கும் ரொம்ப நடவடிக்கை இருக்கா? ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் சார். இப்போ நான் நீங்களும் பேசிக்கிற நேரத்தில் இன்னும் கூட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கான். திமுகவை சார்ந்தவர்களும் பதவியில் இருப்பவர்களும் இல்லை திமுகவில் தொடர்பு உள்ளவர்கள் வரைக்கும் ஜாலியாக சுற்றுறாங்க. உள்நாட்டில் வெளிநாடு வரைக்கும் சுற்றுறாங்க. இந்த ரத்தீஷ் எங்கே இருக்கான் இப்போ? எங்கே சார் இருக்கான்? இல்லை ரத்தீஷ்க்கு இடி நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க சார். 2 வருஷம் காணாமல் போனான் சார் ஒரு ஆள், அசோகன் சொல்லி, செந்தில் பாலாஜியோட தம்பி. 2 வருஷம் தெரியலன்னாங்க போலீஸு. ஜாலியாக கோர்ட்டுக்கு நடந்து வந்து அஃபிடவிட் கொடுத்துட்டு போகிறான் சார். இதான் இந்த ஆட்சியோட கேவலமே தான் சார். இதை நம்ம எங்கே போய் வெளியே சொல்ல? இதை பேச வேண்டியவர்கள், இதை பேசி உண்மைக்கு மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டியவர்களுக்கு சுதந்திரம் இருக்கா இன்னைக்கு பேசுறதுக்கு? ஏன் கண்ணு முன்னாடியே ஒரு ஊடகவியாளர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் வருது, மிரட்டப்படுகிறார். அவர் ஸ்பீக்கரில் போட்டு எனக்கு காமிக்கிறார், பாருங்க அப்படின்னு. ஏன் இந்த விஷயத்த நீ பேசுற? ரொம்ப இந்த விஷயம் உன்னை யார பேச சொன்னா? உங்க ஊடகத்தில் இருக்கிற ஒருத்தர் சார். இதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இருக்கணுங்கிறார் எடப்பாடியார். எந்த இடத்துலையுமே இதில் மலிவு அரசியலோ அரசியல் ஆதாயமோ தேடலை. என்ன தரவுகள் வருகிறதோ அந்த தரவுகளின் உண்மைகள் என்ன, அதை சார்ந்து இந்த அரசனோட நடவடிக்கை என்ன, அதுவும் 10ல நியாயம் கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அடுத்த போராட்டம்ங்கிற லெவல் வரைக்கும் போறோம். இல்லைங்க, இப்ப டாஸ்மார்க் விசாரணை நடக்குது, நீங்க ரத்தீஷ் எல்லாம் சொல்றீங்க. எல்லாமே அது நடக்கிறத வந்து இவங்க அமைதியா இருந்து எதுவும் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை, இது அரசியல் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லாம அது நடக்கிறத அவங்களும் தானே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த அரசாங்கம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குல்ல. எங்க நினைக்கிறேன் அவன் வந்து முக்கு புழங்கிட்டு இருக்கான். தூண்டப்பட்ட போராட்டங்கள், வேணும்னே எங்களை ஒடுக்குவதற்கு மாநில உரிமை, ஒன்றியம் பழி வாங்கிறது, இதே தானே டைலாக பேசுவோம். இதை விட்டு வரணும் பேச இல்ல. இந்த ரெய்ட்ல எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காங்க. ஒரு இடி ரெய்டுக்கு நான் சொல்லிட்டோம், இருக்கிற கேவலமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? தமிழக அரசின் அனுமதி பெற்றுதான் இடி தமிழ்நாட்டில் விசாரிக்க வேண்டும்னு அஃபிடவிட் போட்டாங்க கோர்ட்ல. ஜட்ஜி அசிங்கமா கேட்டார், என்னடா இது பாயிண்ட், உங்கள்கிட்ட எதுக்கு அனுமதி வாங்கணும்னு. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஜட்ஜி, ஏன் நாங்கள் மாற்றி போடணும்னு சொல்லி அந்த பாயிண்ட் எடுத்து திருப்பி போட்டாங்க சார். டாஸ்மாக் யாரோட நிறுவனம் சார்? அரசாங்கத்தின். அரசாங்கத்தின் நிறுவனத்தின் வேலை பார்க்கிறவர்களுக்கு சரிங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி போய் கோர்ட்டை போய் கேஸ் போடுறாங்க. அவங்க வேலை செய்ய விடக்கூடாதுன்னு வந்திருக்கிறாங்க. இங்கே
இங்க இருக்கிற முறைகேடு என்னன்னு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே வெளியே வந்து இல்ல அது அதிமுக காலத்துல போட்ட கேஸ் அப்படின்னா நாங்க தான் சார் போராடி இருப்போம். தப்பா இருந்துச்சுன்னா இடி வரம்பு மீறி நாங்க தானே போராடணும். எங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா நாங்களே பேசாம தான் இருக்கோம். இன்னொன்னு நடத்துங்கன்னு தான் நாங்களும் இல்ல, சொல்லல. இதோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து வச்சா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் சில விஷயங்கள் இப்ப நீங்க எடப்பாடி அறிக்கை கொடுத்தாரா பண்ணக்கூடாதுன்னு? இல்ல, சிஎம்ஓ சொல்லல, தெளிவா சொன்னாரே. சிஎம்ஓ டெப்டி ஏதுக்கு சிஎம்ஓ அப்புறம் சொல்லிருக்காங்க. affidavit போடுறீங்க? அரசு வழக்கறிஞர்களை வச்சு இடி எங்களை தமிழக அரசின் அனுமதி பெற்றுதான் வாதாடணும் எதுக்கு அஃபிடவிட் போடுறீங்க கோர்ட்ல? அப்ப சிஎம் சொல்லலையா அதை? அப்ப சிஎம் வழக்கமா தெரியாத விஷயத்துல இதுவும் ஒண்ணா? துண்டு சீட்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் சிஎம் தெரியும். இதெல்லாம் வந்து அப்ப என்ன தெரியுது? இப்ப வலிக்குதா? கண்ணு முன்னாடி நடக்குதுல இந்த மாதிரில தலை குனிகிற விஷயம் சார். இதெல்லாம் சார் ஒரு எவ்வளவு வெளிப்படைத்தன்மை தலை இருக்கிறதுனால தான் எவ்வளவு 1 2 இல்ல அடுக்கடுக்கா தினம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் நம்பர் 1 இந்த தமிழத்தை இப்படி குட்டிச்சவராக்கி ஓரத்துல செதுக்கி வச்சுட்டீங்க. அப்படியே வெக்கமே இல்லாம ஷூட்டிங் நடத்துறீங்க, வந்து வெக்கமே இல்லாம அறிக்கை கொடுக்குறீங்க. எல்லா இந்த பக்கம் முன்னாள் அதிமுக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீடு எல்லாமே அதுவும் இடி போயிட்டு இருக்கு. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, இவர்கள் அளிக்கின்ற தரவுகள் அனைத்தும் போய் எந்தவித அடிப்படை ஆதரவும் வாய்க்கு வந்த டேட்டா வள்ளி வீசுறது. வேளாண் துறையில் அதிமுகவை விட நாங்கள் 3% அதிகம். ரோட்ல அழுகிச்சு சார் நெல். இப்ப கூட போன வாரம் விவசாயி வேர்வை சிந்தி உழைச்ச அத்தனை நெல் ரோட்ல போட்டு மழையில நனைஞ்சு பூஞ்சு பூத்து அழுகி போச்சு சார். அந்த நெல்லை காப்பாத்துறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கட்ட முடியாத கையாலாகாத இந்த அரசு வந்து வெக்கமே இல்லாம நாங்க வந்து வேளாண் துறையில் வந்து முன்னேறிக்கோம் எந்த தரவும் இல்லாம வெறும் பெர்சன்டேஜ் அடிச்சுட்டு போறோம். தைரியமா வாங்க விவாதத்துக்கு வாங்க பேசணும், ஒருவே வரதில்லை, எல்லாம் அப்ஸ்காண்டு. ஒரு பிரபல வார இதழ் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க 4 ஆண்டு ஆட்சி குறித்து. அவங்க எடுத்திருக்கிற சர்வேல ஆவரேஜ் 45ல இருந்து 52 வரைக்குமே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியா கூட இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்களே. அந்த சர்வே நீங்க பாத்தீங்களா? இல்லை சார், ஊடகத்துக்கு மேல நம்பிக்கை இழந்து பல நாட்கள் ஆச்சு. நான் பார்க்கல. இந்த ஊடகத்தில் வரக்கூடிய சிஎம்மும் இன்னும் அதிக நம்பிக்கை ஊடகத்துக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன செய்திகள் வர வேண்டும் என்கிற அளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய மிரட்டலும் அழுத்தமும் கொண்ட ஒரு ஆட்கள் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறாங்க. வேணா அந்த கேமரா ஆஃப் பண்ணுங்க, நான் வேணா டீடைல் கொடுக்குறேன். அவர்கள் சொல்வதுதான் செய்தியாக வர வேண்டும். அதையும் மீறி வரவில்லை என்றால் டிஐபிஆர் இருந்து வரக்கூடிய பட்ஜெட் கட் செய்யப்படும். இல்லங்க, இன்றைய சம்பவம் நாளைய மிரட்டல் உண்மையே இல்லையா நீங்களே தெரிஞ்சுங்க. இன்றைய சம்பவம் நாளைய காலைய செய்தி. ஆமா தானே? இல்ல, ஆமா. இப்ப நடக்கிற சம்பவத்தை உடனே அப்படியே கொண்டு போய் அப்படியே காட்டுறது தான். இன்னைக்கு எடப்பாடி அறிக்கை கொடுத்த தஞ்சாவூர் எந்த இடத்துல செய்தியா வந்துச்சு? தொலைக்காட்சியில வர ஆரம்பிச்சது அவருடைய அறிக்கை. தொலைக்காட்சின்னு நீங்க சொல்றீங்க, ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒன்று பேசுவோமா சார்? நான் நீங்களும் இப்போ பேசியிருக்க நேரத்தில் இந்த ரத்தீஸ் விட்டுருங்க, துபாய் தப்பி போனது, ஆகாஷ் பாஸ்கர்னு விட்டுருங்க. 3 நாளாக அதை பேசிட்டே இருக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. முன்னணியில் எங்கேயுமே வந்து டிபேட்டா வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு சார், எடுத்து விவாதிச்சிருக்காங்க சார். தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு மாணவன் வந்து எங்க சார் விழுந்தான்? ஒரு ஆழ்துளை கிணற்றுல விழுந்தது. இப்போ நம்ம பேசிக்கிற நேரத்தில் சிவகங்கையில் வந்து 5 பேர் கல்குவாரியில் இடிபாடில் சிக்கி இறந்துட்டாங்க. தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியும். எப்போ சார் தெரியுது? செய்தி வழியாக தான் நமக்கு தெரியும். எந்த செய்தி சார்? தொலைக்காட்சியில் செய்தியா வந்ததை தொலைக்காட்சி வரைக்கும் போடல சார், போட்டிருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் அடிப்படை தெரிஞ்சுங்க மாதேஷ், இன்று ஊடகம் மிரட்டப்படுகிறது என்பது 100க்கு இல்லை 100க்கு 1000% உண்மை. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களுக்கு அழுத்தமும் மிரட்டப்படுகிறார்கள் என்பது உண்மை. நான் வைக்கும் விமர்சனம் ஊடகத்துறையின் மீது, அது பணிபுரியவர்கள் மீது அல்ல. அந்த ஊடகத்துறை, அந்த ஊடகம் நடத்துவர்களும் மிரட்டல் வருவது என்பது 100க்கு 100% உண்மை. அந்த ஊடகத்தில் என்ன செய்திகள் வெளிவர வேண்டும், எவ்வாறு வெளிவர வேண்டும் என்று தீர்மானிப்பது திமுகவை சார்ந்த ஒரு நிறுவனம். இதுதான் உண்மை. இன்னைக்கு இதை மக்கள் பார்த்து நம்புவாங்க நாம நினைச்சிட்டு இருந்தோம்னா உண்மை அது கிடையாது. என்னோட களத்துல வாங்க, நான் காட்டுறேன் மக்களோட நிலைமை என்ன. இல்லங்க சார், ஈரோட்ல இருந்து பஸ் ஏறி வந்து முதல்வர் வீட்டை முற்றுகையிட வந்தாங்கிற செய்தியா இல்லையா சார்? செய்தி ஆச்சு தான் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா இல்லையா சார்? அப்ப உளவுத்துறை எந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கு சார்? இதுதான் நிலவரம். திமுகவை சார்ந்த ஒருவர் தவறு செய்வது வரைக்கும் வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டு, அது கூட முதல்வர் கவனத்துக்கு போகாம அங்க இருக்கிறவங்க எல்லாம் பஸ் ஏறி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் முற்றுகையிடப்பட வர்றதுக்கு அப்புறம் தான் தெரியுதா முதல்வருக்கு? இதெல்லாம் ஒரு எவ்வளவு கேவலம்னு இந்த இருப்பவங்களுக்கு தெரியும் சார். இல்ல, டாஸ்மார்க் முறைகேடு தெரிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் தலையில அடிச்சுக்கிறாங்க சார். கடவுளே, இவனுக்கு எப்ப போவானுங்கன்னு தெரியல சார். நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானு, வேலை செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. யார் சொல்றது? காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள். தொலைஞ்சா போதுன்னு இருக்கு, இவனுங்க டார்ச்சர் பண்றானுங்கிறாங்க. சிஎம் வந்து 2026 இல்ல 2031 36 வரைக்கும் திமுக தான் அப்படின்றாரு.
கோபாலபுரத்தில் வேணா திமுக இருக்கும். சிஐடி காலனி கோபாலபுரம் அந்த 2 ஏரியா இருக்குல்ல, 2 ரோடு இருக்குல்ல, அதில் வேணா திமுக இருக்கும். அதை நினைச்சு சொல்லியிருப்பார். திருமாவளவன் சொல்றாரு அந்த பக்கம் ஆப்போசிட்ல கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அதுவும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்களான்றதே டவுட்டா இருக்குது. அதுல பாருங்க யாருமே ஒண்ணு சேரல. ஆனா இங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கும். 26 திமுக தான் அமோக வெற்றி பெறும்ன்றாரு. முந்தானே அந்த முள்ளிவாய்க்காலுக்கு நினைவேந்தல் தினம் வந்துச்சு இல்லை, பயங்கரமாக அறிக்கை கொடுத்துட்டார்ல இல்லையா? அவர் கொடுத்த அறிக்கை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பாராட்டுச்சுல்ல, எல்லாம் தலை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல. கட்சிக்காரனே காரி துப்பணும், போய் சமூக வலைதளத்தில் எடுத்து பார்க்க சொல்லணும். அந்த நிலைமையில் இருக்கு அவரோடது. எதுக்கு தனிப்பட்ட விமர்சனமாக போவான்னு? எதிர்பார்ப்பு இயக்கத்தினுடைய தலைவர்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய அவன் கட்சிக்காரனே சமூக வலைதளத்தில் காரி துப்பணும். அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிங்கிற அடையாளம் அழிஞ்சிருச்சு. அது தெரியுமா சார்? ஏடிஎம்கேவை நீங்க பாருங்க, விடுதலை சிறுத்தை அவர் பார்க்கட்டும் சார். இப்போ அதே போல் தான். நன்றி சொல்லிங்க தான் வெயிட் பண்ணேன். ஏடிஎம்கே எங்க எடப்பாடியார் பார்த்துக்குவாரு, விடுதலை சிறுத்தை கட்சி வேலையை திரும்ப பார்க்க சொல்லணும். எங்களுக்கு தெரியும், எங்க தலைவருக்கு தெரியும். போதுமா? இதான் பதில். மீண்டும் தப்பு பண்ணிருக்கீங்கன்றாரு அவரு. பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து. என்ன சார், நான் விசிகாவை பத்தி சொன்னா அதை திரும்ப பாத்துக்குவாருங்கிறீங்க. ஏடிஎம்கே தமிழ்நாட்டுக்கு எது பிடிக்காதோ அதை செஞ்சுட்டீங்கன்றாரு சார் அவரு திருமாவளவன். சொல்லுவா சார், அவர் கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க. முதல்ல கட்சிக்கு அடையாளமே காணாம போச்சு. முதல்ல கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க. கட்சியோட அடையாளங்கிறது இப்ப என்ன? தனித்துவங்கிறது இப்ப என்ன? ஏன் அந்த கட்சியில எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க. அது என்ன வச்சு என்ன பண்றா? இந்த எம்எல்ஏ எம்பி வந்து திமுகவோட அடிவரட்டிங்களாம் மாதிரி எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. அதாச்சும் அவருக்கு தெரியுமா? ஒரு உண்மை என்ன, நிலவரம் என்ன அப்படிங்கிற உணர்ந்த யாருமே வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்தனால திரும்பவும் திமுக ஆட்சி பிடிச்சுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. பச்சை குழந்தையில போய் கேட்டால் கூட சொல்லுவோம். அரசு நிர்வாகமாகட்டும், அரசு துறை நிறுவனங்களாகட்டும், தனியார் நிறுவனங்களாகட்டும், பொதுமக்களாகட்டும் யாருமே ஐயா சாமி இந்த ஆட்சி தான் வேணும்னு யாருமே சொல்ல கிடையாது. ரைட். இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறதாகவும் இப்படி நீங்க அந்த மக்களுடைய பல்ஸை பார்த்துட்டு நீங்க பேசுறீங்க. ரைட்டு. அதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நம்ம பலமா இருக்கணும், நம்ம ஒரு கூட்டணி பலமா இருக்கணும். இதெல்லாம் தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் அரியணை ஏற முடியும், அதிகாரத்தை பிடிக்க முடியும். ஆமாவா? அந்த ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட இருக்கா? முதல் ஏன் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இல்லங்கிறதுக்கு 2 காரணம் சொல்லுங்க, இருக்குங்கிறதுக்கு 5 காரணம் நான் சொல்றேன். நீங்க கேட்ட அதே கேள்வி ஒரு ஊடகவியலாளரா இது இல்ல அப்படின்னு 2 காரணம் சார். இன்னைக்கும் பெரும்பாலான இன்டெலெக்சுவல்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பேசும்போது அதிமுக சவுத்துல வீக்கா இருக்குது. இன்னைக்கு தேர்தலை சந்திச்சால் கூட இந்த மாதிரி பலம் பொருந்திய ஒரு அணியா அவங்க கட்டமைச்சு போனாலுமே இந்தந்த இடத்துல அதிமுக வீக்கா இருக்குன்னு சொல்ற இடமா இருக்குது. திமுகவுக்கு அப்படி இல்லை. திமுகவுக்கு இவ்வளவு இடங்கள் பாருங்க, அவங்க பகுதி அவங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தருக்கு 22 தொகுதி 30 தொகுதி 10 தொகுதின்னு பிரிச்சு கொடுத்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 138 தொகுதியில ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தா என்ன வரும்னு சேர்த்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து பலமா இருக்கிறதுக்கு நான் அறிகுறி இல்ல. ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 138 தொகுதியை தேர்ந்தெடுத்து ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறது வந்து பலமா இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லை. ஏடிஎம்கே ஓட்டுக்கு காசே கொடுக்க மாட்டீங்களா? இந்த தரவுகள் வந்து சரி பார்க்கணும்னா உங்க சைட்ல சரி பார்த்துங்க. இல்ல சார், அவங்க 4000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ற தரவு உங்களுக்கு தெரியுதுன்னா இல்ல கேளுங்க. 138 தொகுதியில் 4000 ரூபாய் கொடுத்தா எத்தனை தொகுதிகள் நாம ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடப்பது வந்து ஒரு பலமான ஆட்சி செஞ்சதுக்கு, மக்கள் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஆட்சி செஞ்சதுக்கான அறிகுறி நீங்க நினைக்கிறீங்களா? யாரு இது எல்லாம் எங்க இருந்து பேசுறாங்க? இல்ல எங்க இருந்து நீங்க சொல்ற அறிவாளிகள் நிறைய பேர் சொல்றாங்க, அதை நான் ஏத்துக்கிறேன்ல. அறிவாளிகள் பேசுறாங்க, நான் யார் அந்த அறிவாளின்னு கேள்வி கேட்டேனா? இல்ல நான் அந்த கேள்வி கேட்கல சார். டீப் சவுத்ல நம்ம வீக்கா இருக்கோமா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலே உதாரணம் இல்ல சார். அதான் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன். இல்ல சார், நமக்கு இது இருக்கு சார், ஸ்கிரீன்ல ரிசல்ட் இல்ல. நான் கேக்குறேன், ஸ்கிரீன்ல ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்? 7 தொகுதியில நம்ம டெபாசிட் இழந்திருக்கோம். அரசியல் அப்படி ஜெயிச்சுட்டே இருக்கிற கட்சி ஒரு கட்சியை காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன். இந்தியா வேண்டாம், உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு கட்சியை காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன். தோத்துட்டே இருக்கிற கட்சியும் காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன். என்னங்க இது? ஏன் 77 இருந்து 87 இருந்து திமுக பார்க்காத தோல்வியா? மரியாதைக்குரிய கருணாநிதி இருந்த காலத்திலே எதிர்கட்சிங்கிற தகுதி போன கட்சியில திமுக நடக்காம இருக்கா? இன்னைக்கு அதே திமுகனால வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பேக் டு பேக் ஜெயிக்கும் போது அதிமுகனால முடியாதா? என்ன கதையா இருக்கு? எது முடிஞ்சாலும் அது திமுகவில் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற பிம்பம் எதுக்கு கட்டமைக்க முயற்சி பண்றீங்க? அதிமுக முடியாத நீங்க முயற்சி பண்றீங்க. அதே ஒரு திருமாவளவன் சொல்றது பாருங்க. திருமாவளவன் அங்க ஒரு வடிவம் கிடைச்சிருக்குது எங்களுக்கு வந்து ஒரு என்ன வடிவம்? திமுக அலைன்ஸ்ன்ற ஒரு வடிவம் இருக்கு. இங்க வடிவமே இல்லாம ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்களே. அந்த வடிவத்தை தமிழ்நாடு என்ன வாங்கி கொடுத்தாரு? திரும்ப 2019 2024 முதல் டேர்ம் அதுலயே அவர் கூட்டணியில இருந்தார். அவரு எம்பியா இருந்தார்ல. என்ன வாங்கி கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு? 2024 இப்ப என்ன வாங்கி கொடுத்தாரு? சார், அந்த படகு பயணிக்கணும்னா சார்
எல்லாருமே அந்த படகுல இருக்கணும். ஒருத்தர் தொங்கின்னுங்கறாங்க, ஒருத்தர் வண்டி போகும்போது நான் ஏறிக்கிறேன்றாங்க. நான் கேக்குறது ஒருத்தர் ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களான்னு டவுட்டா இருக்கு. உங்க அணியில அந்த பிரச்சனை இருக்குல்ல சார்? 7 வருஷமா போய்கிட்டு இருக்க படகு மூலமா என்ன ஆதாயம் தமிழகத்துக்கு கிடைக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். 7 வருஷமா 2019 இப்ப 2025 இந்த படகுனால என்ன பிரயோஜனம் கேட்குது. 6 வருஷம் 7 வருஷம் கூட உனக்கு 6 வருஷம் என்ன பயன் சொல்லுங்களேன் சார், தெரிஞ்சுப்போம் மக்கள்கிட்ட. இந்த மாநில உரிமை இவ்வளோ பேசுறாரு, அதிமுக பிஜேபி கூட்டணி தொடருமா தெரியல, அவ்வளோ பேச திரும்பினால ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் மேகதாதுக்கு அறிக்கை கொடுக்காம உட்காந்துருக்கான்னு கேட்க தெரியல பார்த்தீங்களா? இல்ல அவருடைய நிலைப்பாடு என்ன மேகதாது விஷயம்? எல்லா பிரச்சனையுமே நிலைப்பாடு சரி, எல்லா நிலைப்பாடு இருக்கட்டும். ரிசல்ட் யார் கொடுக்குறான்னு தானே மக்கள் பார்ப்பாங்க. காவேரி வரக்கூடாதுங்கிறது கர்நாடகாவோட நிலைப்பாடு. நீங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு கூட்டணி வச்சிருக்கலாம்ல பிஜேபியோட? அததான் கேக்குறாங்க திமுக. ஏதாவது ஒரு டிமாண்ட் சார், காவேரி ஒரு அடிப்படை நீட்டுக்கு விலக்கு கொடுப்பீங்களா, நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு கேட்டுக்கலாமே கேக்குறாங்க. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வாதம் தெரியுமா அது? திமுக வச்சு நான் பேர் சொல்ல விரும்பல, இருந்தாலும் திமுக தலைவரை வச்சு சொல்றேன். நாங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்திருந்தா, மத்தியில வந்திருந்தா நீட்டு விலக்கு பெற்றிருப்போம்னு சொன்னார்ல. 2024 மத்தியில ஆட்சிக்கு வந்திருந்தா நீட்டு விலக்குன்னு சொன்னார்ல. அதே ஆட்சி அதிகாரம் வேணா இருக்கும்போது தானே நீட் வந்துச்சு. நீங்க தானே பில்லு கொடுத்தீங்க. அது மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திமுக. இன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சரா இருக்கும் போது நீட்டுக்கு பில்லு கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அதிகாரம் இன்னைக்கு கிடைச்சா அதை பண்ணிருப்போம். அதே அதிகாரம் இருக்கும்போது தானே வந்துச்சுங்கிறேன். அப்ப தெரியலையா கண்ணுக்கு? இல்ல சார், நீங்க தமிழக மக்கள் பாதிக்கும், தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுகன்னா குறைஞ்சபட்சம் இந்த டிமாண்டையாவது வச்சு நீங்க கூட்டணி வச்சிருக்கணும்னு கேக்குறதுல என்ன தப்பு? பிஜேபி கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாமே அப்படின்றாங்க. அது கண்டிப்பா நான் பதில் சொல்லிட்டு தான் போறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிருங்க. 24 நாங்க அதிகாரம் வந்திருந்தா நீட்டு விலக்கு அப்படின்னு சொல்றாருல, என்ன அதுக்கு முன்னாடி சொன்ன பையெல்லாம் விட்டுறலாம். ஒரே கையெழுத்துல நீட்டு போது இந்த கையெழுத்துல விட்டுறலாம். அதே ஆட்சி அதிகாரம் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக காந்தி செல்வன் இருக்கும்போது தானே நீட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு நீட்டு பில்லு வந்துச்சு. அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் பண்ணீங்க அதை? இந்த கேள்வியை ஊடகம் கேட்கணும்ல. ஏன் இது வரைக்கும் கேட்கல ஊடகம் ஸ்டாலினை பார்த்து? அதிகாரம் வந்தா விளக்குங்கிறியடா, நீ அதிகாரம் இருக்கும்போது தானே அது பிள்ளையார் சொல்லி போட்டு கொண்டு வந்தா ஏன் கொண்டு வந்தான்னு கேட்கணும்ல. அப்ப கண்ணுக்கு தெரியலையா தமிழக மக்களுக்கு விரோதமானது அதுன்னு? அப்ப என்ன அதிகாரம் இருந்தா போதும், அதிகாரத்துல கொள்ளையடிக்கிற காசு வந்தா போதுங்கிறதான? இதுதான் நாங்க திருப்பி என்ன சொல்றேன். திமுக வரலாறு என்னன்னா, அதிகாரம்னா என்ன வேணா பண்ணுவாங்க, மண்டையாய் வணங்கி காசு வருது, அதிகாரம்னா என்ன வேணா பண்ணுவாங்க. அப்ப வந்து தமிழக உரிமை, தமிழக வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்ணுக்கு தெரியாது. எப்ப எதிர்கட்சியா வரும்போது அப்பதான் வயிற்றுல அடிச்சுக்குவாங்க. இவங்க எல்லாம் அதிகாரத்துல இருக்கும்போது பண்ணாங்களோ அதெல்லாம் தவறுன்னு இவங்களே பேசுவாங்க. இதுதான் திமுக. இல்ல இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, நிர்பந்தம் வைத்து கூட்டணி அமைக்கணும்னு. என்ன நிர்பந்தம் வச்சு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லுங்க. அது ஏற்புடையதா இருக்காங்கிறது மக்கள் முடிவு பண்ணட்டும். உங்க கட்சி பரவாயில்லப்பா, ஏடிஎம்கேவாவது டிமாண்ட் வச்சு கூட்டணி வைக்கிறாங்கப்பா பிஜேபி கிட்ட. எதுக்கு வைக்கணும்? இவங்க எதிர்க்கிறாங்க, அவங்க வந்து டிமாண்ட் வச்சிருக்காங்கப்பா, நமக்காக டிமாண்ட் வச்சிருக்காங்க மக்கள் நினைக்கணும். ஒரே ஒரு விஷயம், தமிழக மக்கள் நலன், தமிழக மக்களின் உரிமை, இதற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராத வண்ணம் ஆட்சி அமைய பெறும். அப்படி ஒரு பாதிப்பு வந்து அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் முதல் இயக்கம் அதிமுகங்கிறது வரலாறு சார். இதுக்கு எதுக்கு நாங்க டிமாண்ட் வைக்கணும் சார்? இன்னைக்கு மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கா, அடுக்கடுக்கா பிரச்சனை இருக்குல்ல, மக்கள் பிரச்சனை. ஒரு உதாரணம் தீர்க்க வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. ஒரு 2-3 சொல்லுங்க. ஒன்றிய அரசு நினைச்சா பண்ண முடியும்ல. நீட்டே சார், நீட் விஷயத்துல நீங்க ஏன் சார் அதை வந்து கேட்டு இது பண்ணிருக்கலாம்ல சார்? நீட்டு வழக்காடு மன்றத்துல இருக்கு பிரதர். வழக்காடு மன்றத்துக்கு போயாச்சு பிரதர். இப்ப வக்பில் எங்க இருக்கு? வக்பிலும் வந்து வழக்காடு மன்றம் தான். இப்ப போய் சொல்லுவீங்களா திரும்ப ஒரு பில்லு போடுங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க? அவன் தான் பில்லை போட்டு வழக்காடு மன்றத்துக்கு போயாச்சு இல்ல. அப்ப தீர்க்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? இதெல்லாம் மக்களை முட்டால் நினைச்சிட்டு ஏமாத்துற வேலை இந்த ஃப்ராடு வேலையெல்லாம். அதே வழக்காடு மன்றத்துல 2 தடவை ஏன் வாய்தா வாங்கிட்டு வந்தாங்க திமுக நீட்டை பத்தி பேசாம? எதுக்கு சார் வந்தாங்க? மக்கள்கிட்ட தைரியம் இருந்தா போய் பேச சொல்லுங்க. சட்ட போராட்டத்திற்கான முயற்சி எடுத்து எங்க முயற்சி? சட்ட போராட்ட முயற்சி என்ன? நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதே கூட்டணியில் இருக்கும் பொழுது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைய பெறவில்லை என்பது அவதூறு வழக்கு தொடுத்து அழுத்தம் கொடுத்து பெறப்பட்டது காவிரி மேலாண்மை. இது ஆளுமை, இது உண்மை. இந்த மாதிரி ஒரு வரலாறு சொல்லுங்க திமுகக்கு. நான் நீங்க பேசுறது நிறுத்திடுவோம். பண்ற அத்தனையும் 420 வேலை சார், பக்கா 420 வேலை. மக்களை வேணும்னே குழப்பி 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 எதை பேசினாலும் அதுல உண்மையே கிடையாது. இல்ல, நாடாளுமன்ற விவகாரத்துல வந்து திமுக எம்பிக்கள் அங்க இருக்கிறவங்க பிளஸ் அங்க இருக்கிற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து பிஜேபியை ஆக்ரோஷமா கேள்வி கேட்கறாங்க, ஃப்ளோரை தள்ளி வைக்கிறாங்க. நாடாளுமன்ற அந்த நடவடிக்கைகள்லாம் நம்மளால பார்க்க முடியும். அந்த எல்லா விஷயத்துக்குமே, அதாவது இல்ல சார், ஆமா ஆமா
இஷ்யூ பேஸ்ல பார்லிமெண்ட்ட முடக்குற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பண்றாங்க. ஆனா நீங்க எதிர்க்கட்சி, நீங்க வலுவான எதிர்க்கட்சின்றீங்க. இவ்வளவு பிரச்சனையும் எங்கிட்ட இப்ப இவ்வளவு அடுக்குனீங்கல்ல. கடைசியா 25 நாளைக்கு மேல சட்டமன்றம் நடந்துச்சா? இப்ப நடந்தது எத்தனை நாள் நீங்க ஃப்ளோரை முடக்குனீங்க சொல்லுங்க பாக்கலாம். இதேதான் நாங்க குற்றச்சாட்டு வச்சோம். உள்ள வந்தாலே அவை நடவடிக்கை வர விடாம தடுப்பது. நாங்க ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சியா இருப்போம்னு சொல்லி எந்திரிச்சு அந்த துறை சார்ந்த கேள்வி கேட்கும்போது லைவை கட் பண்ணிடுறீங்கல்ல. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா 2.25 மணி நேரம் பேசின ஒரு வரலாறு சொல்லுங்க சார். நான் தமிழ்நாடு அரசியல் விட்டே போயிடுறேன். எடப்பாடியார் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசினார்ல. இந்த ஸ்பேஸ் கிடைக்குது. ஆனா எங்க வந்துச்சு லைவ்? எங்க வந்துச்சு சார்? இதுக்கு அரிட்டாப்பட்டிக்கு மதுரையில டங்ஷன் விவகாரத்துக்கு பேசுனது யாரு? அதான் ஸ்பேஸ் கிடைக்குது. ஆனா அங்க நீங்க கிடைக்குது ஸ்பேஸ். நீங்க தான் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசினாருன்னு. அது அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. வெளி உலகத்துக்கு காமிக்குதா? தெரியுதா? அதுக்கு பதில் சொல்ற ஸ்டாலின் பேசும்போது மட்டும் தானே கேமரா ஆன் ஆகுது சார். அதை கேமரால காமிக்கிற துணிவு கூட இல்லாத ஒரு ஆட்சி சார் திமுக. அப்படி பயந்து நடக்கிறாங்க சார். என் துறையோடதே இது கிடையாது, திரும்ப திரும்ப இந்த கோரிக்கை என்கிட்ட வைக்காதீங்க, இது வந்து தொழில்துறை சேர்ந்து சொல்லி பிடிஆர் எந்திரிச்சு பேசுறாரு. ஊரே சிரிப்பா சிரிச்சுது. இல்ல அவரு வெளிப்படையா சொல்லிட்டாரு. என்ன வெளிப்படையா? இவ்வளவுதான். அதுக்கான நிதி இருக்கிறவங்க போய் கேளுன்றாரு. இதுதான் ஆட்சி நிர்வாகங்கிறது. எல்லாத்துக்கும் மேல அங்க பேசுற அமைச்சர்களுக்கு பதிலா அப்பாவே பேசி முடிச்சிருவாரு. இதுவே போதும். இன்னைக்கு நடக்குது. திரு சத்யன் என்ன சொல்றீங்க? இதுவே போதுங்க, இதுக்கு இத வச்சுக்கிட்டே நாங்க போய் ஓட்டு கேட்டு நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்றீங்களா? இதுக்கு முதல்ல தைரியம் வந்து பதில் கொடுக்க சொல்லுங்க சார். எதிர்க்கட்சி தலைவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை வந்து விவாதமா மாத்தி பாருங்க. அதுல வலு இருக்கான்னு மக்களுக்கு தெரியட்டும். 200 இது ஒரு குற்றச்சாட்டுன்னு வைக்கும் பொழுது அதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க, அது உண்மையா இல்லையான்னு பேசுவோம். சத்யன் 200 இல்ல 234 நாங்க தான் அப்படின்றாரு. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினார் பாத்தீங்களா? யாரு சார்? சிஎம் தான், திமுக தலைவர். 200 எல்லாம் இல்ல 234 அவங்க தான்றாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் கழிச்சு ஏதோ கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான டிபேட்டா போகுது, சீரியஸா போகுது, நல்லா போகுது அப்படின்னு நினைச்சேன். நீங்க நடுவில் காமெடி பண்ணி மட மாத்துறீங்க. இல்ல அவங்களுடைய அதீத நம்பிக்கை பாருங்க, பெரிய நம்பிக்கை பாருங்க. நீங்க எதுக்கு இப்ப காமெடி பண்ணி மட மாத்துறீங்க? கருணாநிதி இருக்கும் போதே எதிர்கட்சிங்கிற தகுதி போன கட்சி திமுக பேக் டு பேக் வந்து 234 அவர் சொல்ற காமெடி எல்லாம் தூக்கிட்டு வந்து ஏன் சார் இப்படி பண்றீங்க? காமெடி ஆயிட்டு போகுது சார் கிரவுண்ட்ல. தேர்தலை சந்திக்கும் நானே சொல்லிட்டேனே, நீங்களும் சொன்னது இல்ல. நீங்க இத சீரியஸா நினைக்காம இருந்து காமெடி ஆயிடுது. தயவு செஞ்சு ஸ்டாலின் போட்டு காமிங்க. காமெடி ஆயிட போகுது கிரவுண்ட் அவருக்காச்சும் தெரியும். நான் உங்களுக்கு சொன்னேன் அத காமெடின்னு சொல்லி. நீங்க எங்க தலைவர்லாம் வந்து 234 சொல்ல சார். இன்னொரு தரவு வேணா இதுக்காக கொடுத்துறேன். இந்த காமெடி விஷயத்து இந்த காமெடி இல்லாம உண்மையை சொல்ல, 3வது முறையாக ஆட்சி கட்டளையில் ஏறிய வரலாறு எங்க பொன்முளச்செம்மலுக்கு அடுத்தது எங்கேயுமே கிடையாது. 3வது முறையாக ஆட்சி கேட்கும் பொழுது கூட அந்த சட்டமன்ற தேர்தல் கூட ஸ்டாலின் வச்ச பரப்புரையில் என்ன 200 தொகுதிகளுக்கு மிகாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எங்க நாம 3வது கேட்கும் பொழுது கூட அப்ப கூட அவனால 200 ஜெயிக்க முடியல. இதான் வரலாறு. இப்ப இவ்வளவு கேடு கேட்ட கேவலமான ஆட்சி நடத்திட்டு 234ன்னா விடுங்க சார். அதோ ஷூட்டிங் அன்னைக்கு எழுதி கொடுக்குறத தப்பா ஷூட்டிங் எழுதி கொடுத்தா இல்ல ஷூட்டிங் சொல்லாதீங்க. அதாவது நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்க ஷூட்டிங்கா பாக்குறீங்க சார். நீங்க படம் பிடிக்காம எல்லாம் இல்ல சார். அரசு நிகழ்ச்சிகள்ல ஒரு மலர் கண்காட்சி தொடங்கும் போது நீங்க எதுவுமே போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல, வீடியோ எல்லாம் எடுக்கிறது இல்ல, செய்தி குறிப்பு கொடுக்கறது இல்ல, டிஐபிஆர்ல நீங்க செய்தி ஆக்குறது இல்லையா என்ன? நீங்க என்னமோ நீங்க ஏதோ ரூமுக்குள்ளேயே அறைக்குள்ளாரே உட்காந்து எல்லா இதையும் பண்ண மாதிரி சொல்றீங்க. நீங்க 1000 தடவை நீங்க கேட்டாலும் என் வாயிலிருந்து வர ஒரு தமிழகத்தின் முன்னணி நடிகர் மு.க. ஸ்டாலின் தான். நடிப்பை தவிர்த்து இந்த 4 வருஷம் வேற எதுவும் பண்ணல. எங்க வேணாலும் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், பயம் இல்லாம சொல்லுவேன். அதுக்கு நீங்க என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, இதுதான் உண்மை. இன்னைக்கு மக்களுக்கு இது தெரியுது. காலையில ஒரு ஷூட்டிங், மத்தியானம் ஒரு ஷூட்டிங், சாயங்காலம் ஒரு ஷூட்டிங். ஷூட்டிங்கை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. சரி சார், அவங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனையே போதுங்க, இதை வச்சு அவங்கள வீழ்த்திடுவோம்னு நீங்க சொல்றீங்க. உங்க பக்கம் பாருங்க, அலையன்ஸ்ல மறுபடியும் ஒரு சிக்கல். திருமாவளவன் ஏன் சொல்றாரு பாருங்க, இன்னும் அதிமுக பிஜேபி ஓட்டலன்னு. எங்க அலையன்ஸ் என்ன சிக்கல்? ஓபிஎஸ் எங்க கூட தான் இருக்காருன்ட்டாங்க. என்டிஏ அலையன்ஸ்ல அண்ணாமலை சொன்னதை பார்க்கலையா? திரு நயினார் நாகேந்திரன் சொன்னதை பார்க்கலையா? ஓபிஎஸ் எங்க அணியில தான் இருக்காருன்றாரு. எங்க அணி மீன்ஸ் நீங்க தலைமை வகிக்கிற அணியில. அப்போ உங்க மூலமா ஊடகத்துக்கு ஒன்று தெரியட்டும், ஓபிஎஸ் எங்க அணின்னு சொல்லி இருக்காங்க அப்படிங்கறதுனால இனிமே ஊடகத்துல வர நெறியாளர்கள்னு வரவங்க எல்லாம் வந்து அதிமுக பிரிந்த அதிமுக ஒன்று சேர்ந்ததாலுங்கிற பேசுறது நிறுத்திக்கிட்டோம்னு வேண்டுகோள் கொடுத்துருக்கு. இப்போ கூட 4 நாளைக்கு முன்னாடி ஒரு முன்னணி பேர் சொல்ல வரும்னா நெறியாளர் பேர் சொல்ல கேள்வியை கேட்கிறார். இந்த பிரிந்திருந்த அதிமுக பிரிந்திருக்குன்னு எங்க இருக்கு? யார் சொன்னா? அதிமுக உடைந்திருக்கு பிரிந்திருக்குன்னு எங்க இருக்கு? அதனால திமுக காசு வாங்கணும்னு வெளிப்படையா போய் வாங்காம மறைமுகம் வாங்குறத வாங்கிட்டு போட்டோம். அது ஊடகத்துக்கு வந்து வேணுமே இந்த வேலையெல்லாம் பேச வேண்டாம். உங்க ஊடகம் மூலமா எச்சரிக்கையா வேணா சொல்லுங்க சார். நீங்க ஒருமைக்கும் ஒரு அளவு இருக்கு. என்ன என்னை மாதிரி இல்லை, இந்த மாதிரி இந்த 2,6,00,000 உறுப்பினர்கள் இருக்கிற அந்த இயக்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வேலை செய்யறாங்க ராப்பகல.
நீ வந்து பின்னாடி 200 வாங்குறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து தேவையில்லாம அதிமுக கிள்ளிக்கிற மாதிரி பேசுறத கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது. எல்லாருக்கும் பொறுமையும் ஒரு அளவு சேச்சுரேஷன் பாயிண்ட் எல்லாருக்கும் ஒன்று இருக்கு. அது ஒரு முன்னணி ஊடகத்தில் அது ஒரு பல வருடங்கள் பணிபுரிந்து நெறியாளராக வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து பிரிந்திருக்கிற அதிமுக ஒன்று சேர்ந்தாதான் இந்த இதில் தேவையில்லாத வேலை. உண்மையை பேச தைரியம் இருந்தால் உண்மையை பேசட்டும். இல்லை அந்த உண்மையை பேசுறது கூட மிரட்டா வருது என்னால் பேச முடியாதுன்னா அதிமுக பத்தி பேசினா சேனல் ஒண்ணு ஓடிட்டு போட்டோம் சார். ஆனா அந்த அதிமுக வேணும்னே கிள்ளிகிரியா கேட்ட கேள்வி ஓபிஎஸ் மறந்துட்டீங்க. இல்ல அதுதானே அதிமுக பத்தி கிள்ளிகிரியா பேசுறது வேணும்னே இல்லாத இருக்கிற மாதிரி சொல்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் பத்தி சொல்லியானோ ஓபிஎஸ் என்டி அணியில இருக்காருன்றாரு. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் என்டி அணியிலன்றாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை இறுதி செய்வது எடப்பாடியார் அவர் தலைமையில் கூட்டணி. பிஜேபி தலைவர்கள் சொல்றாங்க. திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு இதனால கூட்டணியில பிரச்சனை. ஆற தழுவி கட்டி பிடிச்சிங்க நயினார் அவரும் சொல்றாரு. இதனால கூட்டணியில ஒரு பிரச்சனையா? ஓபிஎஸ் கூட இருக்கணும்ன்றாரு சார். இதனால கூட்டணியில ஒரு பிரச்சனையான்னு கேக்குறேன். இதனால பிரச்சனை இல்லையா? இதனால ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்டி அலையன்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இதனால கூட்டணியில பிரச்சனையான்னு கேக்குறேன். ஓ பரவாயில்ல. இல்ல இது பிரச்சனைனா எந்த மாதிரி ஒன்னு விளக்கிருங்க முதல்ல மக்களுக்கு. என்ன இது பாருங்க இது பிரச்சனைனா எதனால பிரச்சனைன்னு விளக்கிருங்க. ஃபர்ஸ்ட் அத விளக்குங்க. காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. டெஃபினிஷன் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்களா அது முதல்ல சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஏதுங்கறத பாப்போம். சோ இது பிரச்சனை இல்லனா நாளைக்கு எல்லாரும் ஒன்னு சேர்றது கூட பிரச்சனை இல்லாம கூட போகலாம் சார். இந்த மாதிரி எத்தனை கற்பனையில கதை எழுத முடியுமோ எழுதிட்டு போங்க மாதேஷ். நான் எதுக்கு வேண்டாம்னு சொல்ல போறேன். எத்தனை எழுத முடியுமோ எழுதுங்க கற்பனையில. எவ்வளவு கதை எழுத முடியுமோ எழுதுங்க. எடப்பாடியார் தெளிவா இருக்காரு. இப்போ 28, 23, 30 பூத் கமிட்டி மீட்டிங் முடிய போகுது. 234 தொகுதி. அவர் வேலையில அவர் பிஸியா அவர் போயிட்டே இருக்கிறாரு. என்ன எடப்பாடியார் என்ன சொல்றாரோ அதன்படி ஆம் இதுதான் சரி என்று கூட்டணிக்கு தேடி வந்தது பாஜக. என்ன அதனால அமைய பெற்ற கூட்டணி பாஜக அதிமுக எடப்பாடியார் தலைமையில். நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்காது எல்லாம் தேர்தல் வர காலத்துல இறுதியான கூட்டணின்னு அறிவிக்கும் போது நீங்க இந்த கேள்வி கேளுங்க. நான் பதில் சொல்றேன். 40ல இருந்து 60 சீட்டு கேட்பாங்க பிஜேபி. இதே 21 சொன்னீங்க பிரதர். 65 சீட்டுன்னு சொன்னீங்க. இதே தான் சொன்னீங்க. இல்ல இப்ப அவங்க 11% இல்ல 2021 இதே தான் சார். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய வேலை சார். பண்ணி ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம் பிரதர். முடிஞ்சிருச்சா? 2021 இதே தான் சொன்னீங்க. 2021 சொன்னீங்க. அப்ப 20 சீட் கொடுத்தீங்க. இப்போ என்ன ஒரு 2021 சார் இப்ப 60 சீட்டுன்றாங்க சார். இதே தானே நான் சொன்னேன். 2021 இதே தானே சொன்னீங்கன்னு கேட்டேன். சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் என்ன நடந்துச்சு? அதெல்லாம் எங்க எடப்பாடியார் பாத்துக்குவாரு சார். ஏன் சார் 26ல அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் மக்கள்? ஏன் 26ல அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்? ஒரே ஒரு அடிப்படை காரணம் சொல்லிட்டுமா, எல்லா துறையிலும் நாசமா போன தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும், மக்கள் நிம்மதியா இருக்கணும்னா அதிமுக ஓட்டு போகணும். பிஜேபி கூட கூட்டணி இருந்துகிட்டே ஓட்டு கேட்க போறீங்க. ஏன் கூட்டணி என்ன பண்ண வரணும் வைப்பாங்க? ஏன்னா புதுசா கதையை சொல்லி இல்ல சார். பிஜேபி ராணுவ தளவாடங்கள் அனுப்பிச்சு 1.5 லட்சம் பேரை கொண்டு கூச்சவங்க 2 பேருமே தமிழன துரோகி விரோதியுமே போய் வெக்கமெல்லாம் போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிக்கும் பொழுது நாங்க கேட்கல என்னங்க தப்பு? இதே 11 மருத்துவக் கல்லூரி கூட்டணி இருக்கும்போது தானே வந்துச்சு. இதே 7.5% உள்ளொதுக்கீடு கூட்டணினால தானே வந்துச்சு. வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை கூட்டணியில் இருக்கிறதுனால தானே வந்துச்சு. அப்புறம் காவிரி மேலாண்மை ஆணையம் கூட்டணியில் இருக்கிறதுனால வந்துச்சு. சீமான் போட்ட லிஸ்ட் மாதிரியே இருக்கு. வாழ்த்து சொல்ல அவர் சொல்லிட்டு போறாருங்க. அதான் சொல்லிட்டேன். இல்ல டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இந்தியா பாகிஸ்தான் வார் நான் சொல்லித்தான் நின்னுச்சோ அந்த மாதிரி அவரு ஒருத்தர். இன்னொரு நாள் நோட் பண்ணிங்க. வாழ்த்தி தான் சொன்னார் அவரு. வாழ்த்தி தான் உங்களை வாழ்த்தி இதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஐயா எடப்பாடி. நான் சொல்லித்தான் செஞ்சாருன்னு சொன்னார்ல, அதையும் சொல்லிருங்க. நான் கேட்டுக்கொண்டு வந்து கந்தசஷ்டி கவசத்துக்கு லீவ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆமா அவரு கோரிக்கை வச்சாரு அதுக்கு. சரி மாதேஷ். முருகன் முப்பாட்டன் அவர் சொல்லி யாருக்குங்க இதுக்கு முன்னாடி முருகனை நீங்க எல்லாம் எப்படி நம்ம எல்லாம் எப்படி வணங்கணும்? நான் இப்ப ஏதோ முருகன் முப்பாட்டன் அவர் சொல்லி தானே தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சது. அப்படியா ஏதோ என்னது அறிஞர் இளைஞர் ஏதோ விழா எடுத்தாரு சேகர் பாபு. எடுத்தாரு. என்ன விழா? முருகன் விழா தான். இதுதான் முருகர் மாநாடு இல்லையா? அது என்ன எடுத்தாரு? அறிஞரா? முப்பெரும் அறிஞரா என்னமோ போட்டு விழா எடுத்தாருல. சரி. அப்போ சேகர் பாபுக்கு தெரியல, சீமானுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல சீமானுக்கு தெரிஞ்சு சேகர் பாபுக்கு தெரியல. பாருங்க சாத்தியமா சார்? அவரே கேட்டிருக்கலாம். சாத்தியமா 26ல திமுக வீழ்த்துவது? 100க்கு 1000% சாத்தியம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.